முதலா நம்ம குவார்ட்டர்ஸ்க்கு போம்போது, என்னென்ன ஹோம் திங்ஸ் எல்லாம் கொண்டு போணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான். வீடியோல நீங்க என்ன பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பில்டிங்கில இருக்கக்கூடிய தீதி வந்து அவங்க வீட்ல எப்படி சாமி கும்பிடுறாங்க, டெய்லி அவங்க எப்படி பூஜை பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணாங்களா, அத ஒரு வீடியோவா எடுத்து காட்டிட்டு, நம்ம வந்து குவார்ட்டர்ஸ்க்கு வரும்போது என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, என்னோட சில விஷயங்கள், அனுபவங்கள் இருக்குல்ல குவார்ட்டர்ஸ பத்தினது, அத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பார்க்குறவங்களுக்கு உங்களோட அனுபவத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து சில விஷயங்கள் நாங்களுமே கற்றுக்கிடுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீதியும் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. நம்மளும் நம்ம குவார்ட்டர்ஸ் கதையை பேசுவோமா? வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போனது வந்து பஞ்சாபில் ஒரு குவார்ட்டர்ஸில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பெரிய பையனுக்கு 1 வயசு. அவன் மட்டும்தான் இருந்தான். அதனால் நம்ம ஸ்டார்டிங்கில் பல பிரச்சனையோடு தான் குவார்ட்டர்ஸ்க்கே போகிறோம். என்னோட லைஃப் ஸ்டோரி நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்படி போகும்போது எந்த ஒரு பெரிய பெரிய திங்ஸ்லாம் நான் கொண்டு போகலை. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்னெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பெருசாலாம் எதுவும் கொண்டு போகலை. ஒரே ஒரு கரண்ட் அடுப்பு, அது கூடவே ஒரு வந்து மிக்ஸி, இது மட்டும்தான். அப்புறம் கொஞ்சம் வந்து சாப்பாடு பண்ணுற யானம், அப்புறம் குழம்பு வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தட்டு, அது மாதிரி சின்ன பொருட்கள் தான். நிறையெல்லாம் கொண்டே போகலை. ஏன்னா தம்பி ஒருத்த மட்டும் தானே இருக்கிறான். நமக்கு பெருசாக நாலேஜும் இல்லை குவார்ட்டர்ஸ் பற்றினது. குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது எனக்கு. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சோசியல் மீடியாவும் கிடையாது. வீடியோஸில் வந்து யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ தான் நம்ம சும்மா எதை சர்ச் பண்ணாலும் அவ்வளோ வீடியோ போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம பார்த்துட்டு இப்படி தான் இதெல்லாம் இருக்குது, அப்படிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு நாலேஜ், எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் குவார்ட்டர்ஸ்க்கு வந்தாச்சு. நான் வந்து இவ்வளோ தான் திங்ஸே கொண்டு வந்திருந்தேன். இதான் உண்மை. கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்படி ஒரு குவார்ட்டர்ஸ்க்கு இன் ஆகுறோமோ, அதே மாதிரி சில பேர் வந்து பென்ஷன் போஸ்டிங் அவுட் ஆவாங்க. அப்போ அப்படி போஸ்டிங் அவுட் ஆகும்போது, அவங்க குவார்ட்டர்ஸை காலி பண்ணும்போது, சில பொருட்கள் எல்லாமே அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம செகண்ட் ஹேண்டில வாங்கிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அடுப்பு இருக்குல்ல, கேஸ் அடுப்பு, அது கூடவே மிக்ஸி, அப்புறம் வந்து டிவி, கூலரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாமே வந்து சேல் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சைக்கிள் இருந்தால் கூட சைக்கிள் சேல் பண்ணுவாங்க. எந்தெந்த திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க 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 செகண்ட் ஹேண்ட் வாங்கியிருக்காங்க, இல்லை வந்து அவங்களால எடுத்துகிட்டு போக முடியல, இதை இங்கேயே சேல் பண்ணிடலாம், நான் அடுத்த யூனிட்டில் போய் புதுசு வாங்க போகிறேன், இங்கே பழசாக இருக்கிறத நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சில பொருட்களை வந்து சேல் பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி யூனிட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து செகண்ட் ஹேண்டில் தான் ஒரு அடுப்பு வந்து வாங்கியிருந்தோம். மற்றபடி நம்ம வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எதுவுமே வாங்கினது கிடையாது. இப்படி தான் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம இவ்வளோ திங்ஸ் தான் வச்சுருந்தோம். நார்மலாக ஃபேமிலி ரன் பண்ணியாச்சு. செகண்ட் யூனிட்லேயும் சேம் டு சேம் அதே தான். 2 பசங்க இருந்தாங்க. சேம் அதே தான். எந்த திங்ஸுமே வாங்கலை. செகண்ட் ஹேண்டில் நம்ம வாங்குறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுசா ஒரு பொருள வாங்கிட்டு 4 மாசம் மட்டும் ஒரு வீட்ல இருந்துட்டு, அத திரும்ப நம்ம எடுத்துட்டும் போக முடியாம, அத அப்படியே சேல் பண்ணும்போது பாதி ரேட்டுக்கும் கம்மியா நம்ம குடுக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலேயே வந்து செகண்ட் ஹேண்ட்ல திங்ஸ் வாங்குறது, இந்த கம்மியான நாள்ல ஒரு 6 மாசம் இருக்க போறோம், 1 வருஷம் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னா, மோஸ்ட்லி செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் வந்து தப்பு கிடையாது. ஏன்னா, அது நமக்கோட பட்ஜெட்டுக்கும் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். அது நல்லா நீட்டா ஒர்க் ஆகக்கூடிய பொருள் தான். ஏன்னா, ஒருத்தவங்க யூஸ் பண்ண பொருள் தானே! அது ரொம்ப கரெக்ட்டா தான் இருக்கும். ரிப்பேரா கூட இருக்காது. அந்த மாதிரி தான். அது மாரி நம்ம வாங்கிக்கிடலாம். அது நம்மளோட பட்ஜெட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி குவார்ட்டர்ஸ்ல இருந்தவங்க செகண்ட் ஹேண்ட் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம 2020 கொரோனா வந்துருச்சு. அந்த டைம்ல வந்து நாங்க ஊர்ல இருக்கோம் தமிழ்நாட்டுல. அப்போ வந்து இவரு சொல்றாரு, குவார்ட்டர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. அப்பதான் அவரும் யூபிக்கு போஸ்டிங் போறாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கொரோனா டைமு. போன உடனே குவார்ட்டர்ஸ் கிடச்சிச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவுல வந்து நெறைய பேர் ஃபேமிலி எடுத்துகிட்டு வரதுக்கு பயந்து போய், குவார்ட்டர்ஸ் வேண்டாம், நாங்க வந்து ஒரு 6 மந்த் அந்த மாதிரி எங்களுக்கு டைம் குடுங்க, நாங்க கேன்சல் பண்ணிக்கிறோம்னு சொல்லும்போது, நம்ம கொஞ்சம் குவார்ட்டர்ஸ் கிடச்சோனே குஷியில வந்து குவார்ட்டர்ஸ்க்கு வந்து ஓகே எங்களுக்கு குடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு, மாஸ்க்கு கீஸ்க்லாம் போட்டு சேஃபா வந்து போய் சேர்ந்தாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே நான் வந்து மோஸ்ட்லி நியூ திங்ஸ் எதுவும் வாங்கல. இப்போ நான் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு போணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இட்லி கொப்பரை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பணியாரக்கல், அது வந்து நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு, குழந்தைங்க இருந்தாங்கன்னா பண்ணுறதுக்கு, சாப்பாடு பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பணியாரக்கல், அப்புறம் தோசைக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்பாத்தி மேக்கர், அந்த சப்பாத்தி உருட்டுக்கட்டை, அந்த சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பண்ணுறது குக்கர், நம்ம வீட்டில் குக்கர் இருந்துச்சுன்னா குக்கர் அப்படின்னு சொல்லி சில பொருட்கள் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முக்கியமாக கொண்டு
போக வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மசாலா பொடி. இப்போ நீங்கள் குழம்பு தூள் வந்து வீட்டிலேயே அரைப்பீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஊர்லேருந்தே நம்ம 1 கிலோ 2 கிலோவுக்கு மசாலா பொடி வந்து அரைச்சி கொண்டு போயிருங்க. ஏன்னா அங்கே போன உடனே அங்கே உள்ள மசாலா வந்து கண்டிப்பாக நமக்கு செட் ஆகாது. அது நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த புளி இருக்குல்ல, அது மற்ற பொருட்கள் நம்ம வந்து அங்கே வாங்கிக்கிடலாம். காய்கறியாக இருந்தாலும் சரி, மளிகை பொருட்களாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். இந்த மசாலா ஐட்டமும் இந்த புளியும் மட்டும் அங்கே வந்து ஒழுங்காகவே கிடைக்காது. அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில சில யூனிட் அதாவது சில ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி வந்து ஒழுங்காகவே கிடைக்காது. நான் மதுராவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பச்சரிசியாக இருக்கும். அவங்க வந்து பச்சரிசி தான் நம்ம சாப்பிட்ற மாரி இருக்கும். அது சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் நான் நெறைய பேர் வந்து வீட்ல இருந்தே ஆர்டர் போட்டு கொண்டு வருவாங்க. அப்படி கொரியரில் வந்து போட்டு விடுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே. நாங்க இப்போலாம் வரும்போது வண்டியில நம்ம ட்ரெயினில் வரும்போது 25 கிலோ பை 2 பை தூக்கி போட்டு வந்துட்டே இருப்போம். இப்போ டெல்லி வந்தப்புறம் அந்த பிரச்சனை இல்ல. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் வந்து அரிசி வந்து செட் ஆகாது. நெறைய இப்போ யூபிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் அரிசி கிடைக்கல நாங்க இருக்க இடத்துல. அதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி அவிக்கிற துணி. இது வந்து பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பீங்க. வீட்ல இருக்கும்போது அது பெரிய விஷயமா இருக்காது. எப்போ கிடைக்காது அப்படின்னு வரும்போது அது பெரிய விஷயம். அப்புறம் இந்த தேங்காய் கில்லி, அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் புழியிறது, இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிக்கிடலாம். பட் இதெல்லாம் சின்ன பொருள் நம்மட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, வீட்லேருந்தே கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் சமையல் பாத்திரங்கள்ல வரும். சமைக்கக்கூடிய பொருளில் வந்து நான் சில சில விஷயங்கள்லாம் எழுதி வச்சுப்பேன். என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, இப்போது நம்ம மசாலா பொடி வந்து நம்ம ஊரில் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் வந்து ஆச்சி, சக்தி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அந்த டேஸ்ட்டு சாப்பிட்ட நமக்கு இங்கே உள்ள டேஸ்ட்டு பிடிக்காது. அதுவுமே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுங்க. முக்கியமாக நீங்கள் வீட்டில் திரிக்கிறதா இருந்தால் வீட்லேயே திரிச்சு கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி சத்து மாவாக இருக்கட்டும், அப்புறம் உளுந்தங்கஞ்சி மாவு, அதுக்கப்புறம் கேழ்வரகு, அப்புறம் வந்து வேர்க்கடலை, இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன விளையுமோ, என்னென்னலாம் சாப்பாட்டு பொருள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கொண்டு வரது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்த உடனே நமக்கு எங்கெங்கே எந்தெந்த கடைகள் இருக்குது, என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிலாம் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வந்தோடனே நம்மளை இறக்கி விட்டுட்டு டூட்டிக்கு ஓடுற வேலையை தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து நம்ம ஊரில் இருக்கும்போதே கொஞ்சம் யோசித்து சாப்பாட்டுக்கான பொருட்கள்லாம் கொண்டு வந்துடணும். அப்புறம் வந்து நான் எங்கே விட்டுருந்தேன், மதுராவில் வந்தாச்சுன்னு சொன்னேன்ல. மதுராவில் நான் வந்த உடனே தான் வர முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அங்கே வந்து ஃபுல் கோட் ட்ரெஸ் அலோட் அப்படின்னு சொல்லி 3 இயர்ஸும் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால, நாங்கள் வரதுக்கு முன்னாடியே இவர் வந்து நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த அடுப்பு வந்து வாங்கி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்ததுக்கப்புறம் குளிர்காலமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் துணியெல்லாம் துவச்சி காயப்படும் போது குழந்தைங்க ட்ரெஸ்லாம் காய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியாச்சு. இதெல்லாம் நாங்கள் வந்த உடனே வாங்கிட்டோம். ஏன்னா இன்னும் 3 இயர்ஸ் இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் புதுசாக வாங்கியாச்சு. அப்புறம் நாங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜ்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. மிக்சியிலே வந்து நான் வந்து தோசைக்கு அரைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரெகுலராக அப்படி அரைக்கும் போது வந்து பிரச்சனையாச்சு. மிக்சி வந்து அப்படியே வந்து அடிக்கடி வந்து இதாயிரும், ரிப்பேர் ஆகிற மாதிரி ஆஃப் ஆகி போயிடும் அந்த சூட்டில். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, நெக்ஸ்ட் லீவுக்கு போகும்போது நான் வீட்டில் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கிரைண்டருமே நான் கொண்டு வந்துட்டேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன கிரைண்டர் இப்போல்லாம் வந்து நம்ம முன்னாடி உள்ள பாட்டி யூஸ் பண்ண, அம்மா யூஸ் பண்ண கிரைண்டர்லாம் கிடையாது. சின்ன சைஸாக மாறி போச்சு. அதையும் நம்ம ஃப்ரீயாக ஒரு டைம் லீவ் போயிட்டு வரும்போது தூக்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷினு, அப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் இருக்குது. இதெல்லாமே நியூவாக நம்ம வாங்கியாச்சுன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் நம்ம லாங் லென்த்தாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தேவை. ரொம்ப ஷார்ட்டாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது நம்ம தேவைக்கு தக்கன வாங்கிக்கலாம். இங்கே வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டிலலாம் போய் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்க ஊர்லேருந்து கட்டில் கொண்டு வருவாங்க, பீரோ கொண்டு வருவாங்க, சோஃபா கொண்டு வருவாங்க, அப்படி சென்டர் டேபிள் இருக்குல்ல அது கொண்டு வருவாங்க, பூஜை கபோர்டு இருக்குல்ல அது கூட கொண்டு வருவாங்க. எல்லாமே அவங்க கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு மேபி பக்கத்தில் இருக்கலாம், அவங்களோட ஸ்டேட்டாக இருக்கட்டும். அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய நார்த் இண்டியன்ஸ் வந்து ஃபேமிலி வந்து கூட வச்சுட்டே போவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து கூட வச்சுட்டே போகிறவங்க வந்து சில பேர் தான். மோஸ்ட்லி வந்து இப்படி கூட்டு வருது அப்புறம் கொண்டு விடுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்களும் அப்படி தான். இப்போ தான் 2 இயர்ஸ் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோடய ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ தூரம் இந்த அக்கா கதை பேசுகிறீங்களே, அக்கா நீங்கள் சிம்பிளாக சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னீங்களா? இருந்தாலும் என்னோடய ஸ்டோரி சொல்கிறது சில பேருக்கு யூஸாக கூட இருக்கலாம். சில விஷயங்கள் வந்து டீப்பாக சொல்லும்போது சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்களும் அந்த குவார்ட்டர்ஸில் இருந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கலாம். அதனால தான் சொல்லிட்டு இதோட பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதையும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடலாம். வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கலாம். பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.